பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமா காலத்துல ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கும். இப்ப தற்போது இளையராஜாவை குறித்து, அதாவது என்னுடைய அனுமதி இல்லாம யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவரை தொடர்பாக ஒரு வழக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து? இளையராஜா அவர்கள் ரொம்ப ஒரு விளிம்பு நிலையிலிருந்து ஒரு இசை கலைஞனாக தன்னைத்தானே உயர்த்தி கொண்டவர், தன்னைத்தானே செதுக்கி கொண்ட சிற்பி என்று கூட அவரை சொல்லலாம். அவருடைய இசை மேதமை என்பது உலகமே வியந்த ஒன்று தான். அது மேஸ்ட்ரோ என்கிற பட்டமாக இருக்கலாம், அது திருவாசகத்திற்கு இசையமைத்ததாக இருக்கலாம், திரை இசையிலே பல புதுமைகளை சாதித்ததாக இருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் ஒரு முன்னோடியான இசைக்கலைஞராக இளையராஜா திகழ்கிறார். ஆனால் அவர் என்ன வழக்கு போடுறாருன்னா, இப்போ நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார். என்ன அப்படின்னா, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய இசையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவருடைய இசை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ கோவில் திருவிழாக்கள் நடக்கிறது, அங்கு கச்சேரியிலே அவருடைய பாடலையை பயன்படுத்துவார்கள். பட்டிமன்றம் பேசுகிறவர்கள் கூட அவர் பாடலையை பயன்படுத்துவார்கள். இசை கச்சேரி நடத்துகிறவர்கள், நகல் கலைஞர்கள், அதாவது திரை இசையை போலவே பாடக்கூடிய பல கலைஞர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. அவருடைய பாடலை திரைப்படங்களிலும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ 96 என்று விஜய் சேதுபதி நடித்த படங்களில் இளையராஜா என்கிற அவருடைய இசையே ஒரு கதாபாத்திரமாக அந்த படம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி அதுக்கு முன்னாடி கூட நம்ம சசிகுமாருடைய படத்தில் கூட, சுப்பிரமணிய படத்தில் கூட அந்த காதலன் காதலி சந்திக்கிற காட்சிகள்லாம் அந்த படத்தின் இசையமைப்பாளரை மறந்துட்டு இளையராஜாவினுடைய பழைய பாடல்களை நினைவுபடுத்துறது, அந்த 80ஸ்க்கான ஃபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய 80களினுடைய காலகட்டத்தை நிறுவுவதற்கு இளையராஜாவின் பாடல்கள் தான் பிரத்யேகமாக திரைப்படங்களில் கூட பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமிதங்களும் பெருமைகளும் தான். வணிக ரீதியாக என்று பார்த்தால், இப்போ உதாரணத்திற்கு ஒரு நட்சத்திர விடுதியில் கச்சேரி நடக்கிறது, அங்கே இளையராஜா பாடல் இசைக்கப்படுகிறது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா பாடுகிற போது அதற்கான கட்டணம் அந்த நட்சத்திர விடுதியிலிருந்து முறைப்படி வழங்கிடுவாங்க. எத்தனை முறை இந்த பாடல் ப்ளே ஆயிருக்கு அப்படின்னு. ஒரு விமானத்திலே நீங்கள் பயணிக்கிறீர்கள், அங்கு இளையராஜாவினுடைய பாடல் அங்கு ஒளிபரப்பாகிறது. அதற்கு விமான நிலையம் பொறுப்பேற்று கொண்டு அவங்களுக்கான அந்த கட்டணத்தை ராயல்டி கொடுக்குறாங்க. இப்படி முறைப்படுத்தப்பட்ட எஃப்எம்மில் பண்பலை ஒளிபரப்பு, வானொலியினுடைய பண்பலை ஒளிபரப்பு என்று சொல்லக்கூடிய எஃப்எம்மில் அவர் பாடல் ஒளிபரப்பாகிற போதெல்லாம் எத்தனை முறை ப்ளே ஆகிருக்கோ அத்தனை முறை அதற்கான கட்டணங்கள் முறைப்படி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாத்திற்கும் அதுக்கு ராயல்டி கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இண்டிவிஜுவலாக ஒருத்தன் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சிகள் வேறு, இப்போ காமராஜர் அரங்கம் மாதிரியான ஒரு அரங்கங்களில் சில கச்சேரியெல்லாம் நடக்குது. நீ வணிக ரீதியாக தானே அதை பயன்படுத்துகிற, என்னுடைய பாடலை பாடி தானே நீ காசு சம்பாதிக்கிற, அதில் எனக்கு நீ அனுமதினா என்ன, எனக்கு பர்சன்டேஜ் கொடுங்கிறதான் அர்த்தம் அதுக்கு என்று ஒரு வழக்கை அவர் போடுறார். ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, ஒரு இயக்குனர் போய் ஒருத்தருக்கு, ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறார், என்னுடைய கதையில் இந்த இடத்துல பாடல் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். முதல் முறையாக 2 பேர் பார்த்து கொண்டாங்க, அந்த இடத்துல ஒரு பாடல் வேணும், பிரிஞ்சுட்டாங்க, ஒரு இழப்பு இருக்குது, ஒரு தாயை ஒருத்தர் ஒரு மரணம் சார்ந்த ஒரு பாடல் இருக்குது, ஒரு சோகம் இருக்குது, இப்படி ஏதோ ஒரு எமோஷ்னலில் அந்த இசை தேவைப்படுகிற இடத்துல பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு இயக்குனர் கதை சொல்லுகிற போது கதையில் எந்த இடத்திலே பாடல் வர வேண்டும், இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கதையை அவர்கிட்ட சொல்கிறார். அவர் அந்த சிச்சுவேஷனுக்காக ஃபீல் பண்ணி ஒரு மெட்டு போடுறாரு. யார்? மியூசிக் டைரக்டர் போடுறாரு, இளையராஜா போடுறாரு. அப்போ கிரியேட்டர் யார் அப்படின்னா, அதுக்காக மெட்டு போடுறாருல, ஃபஸ்ட்டு டியூன் கம்போஸ் பண்ணுறாருல, அவர் ஒரு கிரியேட்டர், மியூசிக் டைரக்டர் ஒரு கிரியேட்டர். இன்னொரு கிரியேட்டர் யாருன்னா, அதுக்காக பாட்டு எழுதுறாருல, பாடலாசிரியர். லிரிக் ரைட்டரும் ஒரு கிரியேட்டர். 2 பேர் தான் புதுசாக சிந்திக்கிறாங்க அந்த சிச்சுவேஷனுக்காக வேண்டி. மற்ற அதற்கு ஒத்திசைவாக என்ன பின்னணி இசைக்க வேண்டும், யார் குரலில் பாடினால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் ஏற்கனவே போடப்பட்ட மெட்டுக்கு, ஏற்கனவே எழுதப்பட்ட வரிக்கு உயிர் கொடுக்குற வேலை, குரல் கொடுக்குற வேலை, அல்லது அதுக்கான இசைகளை கோர்ப்புகள், இசை கோர்ப்புகளை வாசிக்கிற, வாத்தியங்கள் வாசிக்கிற வேலை. இதில் யார் கிரியேட்டர்ஸ்னால் 2 பேர் தான், மியூசிக் டைரக்டரும் பாடலாசிரியர் கிரியேட்டர். மற்ற கலைஞர்கள்லாம் அதை மேம்படுத்துகிறவங்க, அதற்கு வண்ணம் பூசுறவங்க, அதை டெவலப் பண்ணுறவங்க, அப்படி தான் எடுத்துக்கிற முடியும். இந்த 2 பேருக்கு தான் ராயல்டி பொருந்தும். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கானது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஜட்ஜு என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கானதை கேட்கும்போது இதே கோரிக்கையை பாடலாசிரியர்கள் கேட்டால் என்ன செய்வது, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கே, ரூல்ஸ் படி.
ஏன்னா அதற்குன்னு ஒரு நிறுவனம் இருக்கிறது. நீங்கள் பாடலை வந்து ராயல்டி வழங்குவதற்கென்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. நீங்கள் எந்த இசையை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதற்கான ராயல்டி வந்து வருகிறது. பாடலாசிரியர்கள் எனக்கு தெரிந்து எல்லா கவிஞர்களும் வைரமுத்துலேருந்து பழனி பாரதி, அறிவுமதி, யுகபாரதி, கபிலன் எல்லா பாடலாசிரியர்களுக்குமே, முத்துலிங்கம், பல பாடலாசிரியர் இருக்காங்க, எல்லாருக்குமே இந்த ராயல்டி வருது. அதே மாதிரி இசையமைப்பாளர்களுக்கும் வருது. இசைத்துறையில் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க பாட்டு எங்கேயோ ஒளிபரப்பிகிட்டே தான் இருக்கும் எஃப்எம்மில். அதற்கான பணம் அவங்களுக்கு வரத்தான் செய்யுது. இது எல்லாருக்குமானது தான். இவரே மேடை கலைஞராக இருந்து தேர்தல் பிரச்சார மேடைகளில் பாடி, கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் பாடி, இவரே ஒரு சாதாரண நிலையிலேருந்து வந்தவர் தான். இந்த எளிய கலைஞர்கள் இப்போ இவர் இசை பாடலை பாடுறாங்கிறத கமர்ஷியலாக அவர் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. பாடிட்டு போகிறாங்கன்னா ஒரு பெருந்தன்மையாக இருக்கலாம். அவருக்கான அந்த அந்த ஒரு மூத்த கலைஞர் என்கிற முறையில் அவர் விட்டு கொடுக்கலாம். ஆனால் அவர் உரிமை கோர்றார். இது அவருடைய பிரச்சனையாக நீதிமன்றம் வரைக்கும் வந்திருக்கிறது. வருகிற 6ஆம் தேதி அதற்கான தீர்ப்பு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லைங்க சார், அதுக்கு ஒருத்தவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, இசை ஒருத்தவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. இப்படி ரெண்டுக்குமே சேர்த்து ஒட்டுக்கா தானே சார் ஒன்ஸ் ஒரு பாடலோ இல்லை படத்துக்கோ இது பண்ணும்போது அது மொத்தத்தையும் விற்கிற மாதிரி தானே பண்ணுவாங்க? இல்லை, அதாவது தயாரிப்பாளரிடம் பணம் வாங்கி கொண்டு தான் வேலை செய்கிறாங்க. பல பேர் கேட்குறாங்க, நீ தான் சம்பளம் தான் வாங்கிட்டல, அப்புறம் என்ன மறுபடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதேதான் என் சந்தேகமும். தயாரிப்பாளரிடம் அவர்கள் பணம் பெற்றுக் கொடுக்குறார்கள். ஓகே சார். அதுக்கு பின்னாடி அது பயன்பாடு ஆக ஆக ராயல்டியும் வருகிறது. ஓகேங்க சார். ஒருத்தர் வந்து ஒரு சிறுகதை எழுதுறாரு, ஒரு கவிதை எழுதுறாரு, அது புத்தகமாகுது, பதிப்புரிமை பெறுறாங்க, மறுபடியும் அதனுடைய பிரதிகள் அச்சிடப்படும் போது அதுக்கு ராயல்டி கொடுக்குறது. இதுதான் பதிப்புரிமைக்கான ஒரு பொதுவான சட்டம். அது வந்து தயாரிப்பாளரும் பணம் பெற்றுக்கொண்ட பின்பு அது தயாரிப்பாளருக்கு தானே சொந்தம்னு சில பேர் கேட்குறாங்க. பணம் போட்டவர் அவர் தானங்க, அவருக்கு தானங்க சொந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, வெறும் பதிப்புரிமை சார்ந்தது அல்ல. ஒருத்தருடைய அறிவுக்கு நீங்கள் விளைய வைக்க முடியும். இப்போ மின்சார விளக்கை வந்து ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், அதை ஒருத்தன் பல்பு போட்டு விற்கிறான் இல்லையா, பல வகையான லைட்டு போட்டு விற்கிறான், அலங்கார விளக்குகள்லாம் விற்கிறான். மின்சாரத்தை கண்டுபிடித்த எடிசனுடைய மூளை வந்து அறிவாற்றல் வந்து வியப்புக்குரியதா, பேட்டன் ரைட்ஸ் வந்து அதை உருவாக்கினவனுடைய அறிவாற்றல் வியப்புக்குரியதா, அந்த பேட்டன் ரைட்ஸை வச்சுக்கிட்டு பல விளக்குகளை வந்து உருவாக்கி விற்கக்கூடிய வியாபாரி பெரியாளான்னு பார்த்தா முதலில் சிந்தித்த வந்து முக்கியமானது. அதனால தான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்கிறது எப்பொழுதுமே கூடுதல் மரியாதைக்குரியது. அது உலகம் முழுக்க உள்ள நியதி தான். அவர் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, அவர் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கவும் செய்யலாம். இது என்னங்கிறது நீதிமன்றம் வந்து தன்னுடைய தீர்ப்பில் சொல்லும். நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்குள்ளே வந்து நம்ம பேசக்கூடாது இல்லையா. ஆனால் ஏற்கனவே உள்ள ரூல்ஸை நம்ம பேசியிருக்கோம். அது மிச்ச தீர்ப்பை வந்து நீதிபதிகள் சொன்னதற்கு பின்னால் நம்ம விவாதிக்கலாம். இசையில் ரொம்ப முக்கிய நபராக இளையராஜா பார்க்கப்பட்டு இருந்தாலும் தற்சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் அவரோட ஆக்டிவிட்டியில் ரொம்ப தலைகணத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வராங்க சார். இதன் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டு விழாவில் அவருக்கே வந்து ஃபீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க. எனக்கு இதில் ஒரு என்ன சந்தேகம்னாங்க சார், ஏஆர் ரஹ்மான் வெர்சஸ் இளையராஜா, இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் இருக்க மாதிரி இசைன்னு ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தை சார்ந்தவர். ராஜராஜ சோழன் ஒரு காலத்தில் அரசராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு நினைவு சின்னமாக ராஜராஜன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கிறது. முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதற்கு சாட்சியமாக வந்து தாஜ்மஹால் இருக்கலாம், செங்கோட்டை இருக்கலாம், குதுப் மினார் இருக்கலாம் இல்லையா. பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செஞ்சார்கள் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருந்து அவர்களால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம், ரிப்பன் பில்டிங் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி அதுக்கு பேர் ரிப்பன் பில்டிங் தானே அங்கே இருக்குது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆட்சியாளர்கள் மாறுவதைப் போல இசையமைப்பாளர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் எம்எஸ் விஸ்வநாதனை தாண்டி ஒரு இசையமைப்பாளரே இல்லை. அவருக்கு மெல்லிசை மன்னர்னு பேர். கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன் கூட்டணி என்று ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்தார். அப்புறம் இளையராஜா வைரமுத்து கூட்டணி, அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான். இப்போ அனிருத் காலத்தில் வந்து நிற்கிறோம். நடுவில் நிறையா பேர் வந்துட்டு போயிருக்காங்க. வித்யாசாகர், இமான், சந்திரபோஸ், சங்கர் கணேஷ், நிறைய இசையமைப்பாளர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் வந்து மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார். அதனால் இவர் பெரிய ஆள் அவர் பெரிய ஆள் என்று நான் சொல்ல மாட்டேன். மல்லிகைப்பூ சிறந்ததா ரோஜா பூ சிறந்ததான்னா இரண்டு பூவும் வேறு வேறு தனித்தன்மை வாய்ந்தது. மல்லிகைப்பூவோட வாசனை ரோஜா பூவிடம் இருக்காது. இதுக்கு ரெண்டுமே முக்கியமானது தான். அதனால் ஒன்று உயர்வு ஒன்று தாழ்வு என்று சொல்ல முடியாது. இளையராஜாவிடம் இருந்தான் ரஹ்மானே வருகிறார். ரஹ்மான் தன்னை வந்து இவர்களை விட மேம்பட்டவர்கள் என்று தன்னை சொல்லிக் கொண்டது கிடையாது. அவருக்கு ஆஸ்கார் விருது வழங்குகிற விழாவிலே கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்னுடைய முன்னோடிகளாக இருக்கிற எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் இளையராஜாவுக்கும் கிடைக்க வேண்டிய விருதை அவர்களின் சார்பாகத்தான் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார்.
அதனால் அவர்களுக்குள்ள பகைமைகளோ முரண்பாடோ எதுவுமே கிடையாது. ரசிகர்கள் வந்து சண்டை போடுறதுல சந்தோஷப்படுறான். இளையராஜா மிஞ்சி நீங்கள் வந்துடுவீடா, ஏஆர் ரஹ்மான் என்னதான் இசையமைச்சாலும் இளையராஜா மாதிரி முடியுமாயா என்று சண்டை போட்டது சந்தோஷப்படுறான். இந்த சண்டை கூட ஆரோக்கியமானதானே தவிர இது பகை கிடையாது. யார் பெஸ்ட்டு, நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப்புங்கிற ஒரு சைக்காலஜி எல்லாருக்கும் உண்டு. அதனால் இது ரசிகர்களுடைய சந்தோஷம் சார்ந்த சண்டை தான், ஒரு உரிமை சார்ந்த சண்டை தான். அதனால் இது வந்து காதல் வாழ்க்கையில் ஊடல் கொள்வதுன்னு சொல்கிறது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபித்து கொள்வது, அதாவது ஊடல் என்பது பொய் கோபம், உண்மையான கோபம் கிடையாது, உண்மையான சண்டை கிடையாது. சரிங்க சார், இன்னைக்கு பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்காக நிறைய கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி.